காலையில் செஞ்ச இந்த இட்லி வந்து மீந்துருச்சு. இது வந்து நம்ம வந்து ஸ்கூல் பாக்ஸில் கூட நம்ம வந்து கொடுக்கலாம். இட்லி வந்து நம்ம சட்னி வந்து சில சட்னி வந்து கெட்டு போயிடும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம். பேக்கிங் டைமில் வந்து நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் டைம்லேயும் இது வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து பொடி இட்லி. நான் வந்து கோகோனட் பொடி இட்லி வந்து யூஸ் பண்ணி செய்கிறேன் நான். இல்லை நீங்கள் வீட்டில் இட்லி பொடி இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இட்லியை வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது உங்கள் விருப்பம். உங்களுக்கு வந்து எப்படி எந்த ஷேப்பில் வேணுமோ ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கடுகு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கடுகு வந்து இதில் வந்து தாளிச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் வந்து போட்டால் வாசனையாக இருக்கும். இது பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்த உடனே நான் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு தக்காளி வந்து பியூரி பண்ணது. தக்காளி சட்னி இருந்தாலும் தக்காளி சட்னி நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் பொடி, இந்த பொடி வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் கருவேப்பிலையும் பொடிசாக வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த இட்லியை வந்து இதில் போட்டு கிளற வேண்டியது. நம்ம இதில் நான் எண்ணெய் ஊற்றினேன். இதில் கொஞ்சம் கீயும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் வாசனையாக இருக்கும். இது நான் வீட்டில் செஞ்சது தான். இது இந்த கீ வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே கிளறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கிளறிட்டாலே அவ்வளோதான் முடிஞ்சது. இதில் தேங்காய் பொடின்றதுனால வந்து நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் வந்து தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் பூவில் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்குது. அதில் கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க எப்படி காரம் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரத்தை வந்து சேர்த்துக்கலாம். இதில் உப்பு போடணும்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இதிலே வந்து எல்லாமே இருக்குது. அதனால் இதில் உப்பு போடணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோதான். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் சுட சுட. சுவையான கீ பொடி இட்லி மொறுமொறுப்பாக வந்து செமையாக இருக்குது சாப்பிட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.